அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மிகவும் சுவாரஸ்யமான பதிவு. இன்னைக்கு நாம பார்க்க போகும் ஜோடி அபூர்வமானது. ராசி மண்டலத்தின் தொடக்கமான மேஷ ராசி ஆண் மற்றும் ராசி மண்டலத்தின் நிறைவான மீன ராசி பெண் இருவரும் இணைந்தா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒருவர் எதற்கும் அஞ்சாத போர் வீரன், இன்னொருவர் அமைதி தேடும் ஆன்மீக பெண். இவங்களுக்குள்ள இருக்கும் ஈர்ப்பு எப்படிப்பட்டது? இவங்களுடைய வாழ்க்கை நீண்ட காலம் இனிமையா இருக்க என்ன செய்யணும்? இந்த மாதிரியான தகவல்களை விரிவா பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி நெருப்பு தத்துவம், மீன ராசிங்கிறது நீர் தத்துவம். பொதுவா நெருப்பும் நீரும் பகைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மீனம்ங்கிறது ஒரு ஆறு மாதிரி. மேஷத்தின் அனல தணிக்கும் குளுமை மீனத்துக்கிட்ட இருக்கு. மேஷராசி கணவரை பொறுத்த வரைக்கும் குழந்தை மனசு கொண்ட வீரர். மேஷராசி கணவர் செவ்வாயின் ஆதிக்கத்துல இருக்கவங்க. எதையும் உடனே செய்து முடிக்கணுங்கிற துடிப்பு இவங்க கிட்ட அதிகம் இருக்கும். இவருக்கு வஞ்சகம் தெரியாது. கோபப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் அதை மறந்துடுவாங்க. எதையும் மறைக்காம நேருக்கு நேர் பேசுபவர்களா இருப்பாங்க. தன்னுடைய மனைவிய தனது உயிரா கருதுவாங்க. அவங்களுக்காக எதையும் செய்ய துணியும் தைரியம் இவங்க கிட்ட இருக்கும். மீனராசி மனைவியை பொறுத்த வரைக்கும் முதிர்ச்சியான வழிகாட்டியா இருப்பாங்க. மீனராசி மனைவிக்கு அதிபதி குரு பகவான். குருனாலே ஆசிரியர் அல்லது வழிகாட்டி. இவங்க கிட்ட இயற்கையாவே ஒரு முதிர்ச்சியும் அழகான சிந்தனையும் இருக்கும். இவங்க மிகவும் மென்மையானவர்களா இருப்பாங்க. கருணை உள்ளம் கொண்டவர்களா இருப்பாங்க. மற்றவங்களுடைய கஷ்டங்களை எளிதில் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்பவர்களா இருப்பாங்க. மேஷராசி கணவரை மாதிரி அவசரப்பட மாட்டாங்க. எதையும் அமைதியா தெய்வீகமா அணுகுவாங்க. கணவரின் ஆக்ரோஷத்தை மாற்றும் மந்திர சக்தி மீனராசி பெண் கிட்ட உண்டு. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது மேஷராசி கணவர் வெளியில ஏதோ ஒரு பிரச்சனையில டென்ஷனா வீட்டுக்கு வந்து கத்துறாருன்னு வச்சுப்போமே. மற்ற ராசி பெண்கள்னா பதிலுக்கு சண்டையிடுவாங்க. ஆனா மீனராசி மனைவி அவர் கத்தும்போது அமைதியா ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்துட்டு சிரிப்பாங்க. அந்த சிரிப்பிலேயே மேஷராசி கணவரின் பாதி கோபம் குறைஞ்சு போயிடும். அவர் அமைதியான பிறகு மென்மையா பேசி அவர் செய்த தவற உணர வைப்பாங்க. இதுதான் மீனத்தின் சைலண்ட் பவர். இருவருக்கும் இடையேயான உறவின் பலத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி ஆண் ஒரு இயந்திரம் மாதிரி ஓடி உழைப்பாங்க. ஆனா இதுக்காக ஓடுறோங்கிற தெளிவை மீனராசி மனைவி தான் கொடுப்பாங்க. இந்த தம்பதிகளுக்கு இடையே ஒரு தெய்வீகமான ஈர்ப்பு இருக்கும். இவங்க இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு செல்வது அல்லது தியானம் செய்யறது இவங்களுடைய உறவை இன்னும் பலப்படுத்தும். மேஷராசி ஆண் மனைவியின் அறிவை கண்டு வியப்பாங்க. மீனராசி பெண் கணவரின் தைரியத்தை பார்த்து பெருமைப்படுவாங்க. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது வீட்டுக்கு ஒரு பெரிய முதலீடு செய்ய போறாங்கன்னு வச்சுப்போமே. மேஷராசி கணவர் அவசரமா ஏதோ ஒரு இடத்துல பணத்தை போடலான்னு சொல்லுவாங்க. ஆனா மீனராசி மனைவி அதோட சாதக பாதகங்களை ரொம்ப தெளிவா ஆராய்ஞ்சு சொல்லுவாங்க. கணவர் உனக்கு என்ன தெரியும்னு கேட்டாலும் கடைசியில அவங்க சொன்னதுதான் நடக்கும். ஏன்னா குருவின் அம்சம் கொண்ட மீனராசி பெண்ணோட தீர்க்க தரிசனம் எப்பவுமே சரியாதான் இருக்கும். இருவருக்கும் இடையேயான சவால்களை பார்க்கும்போது மேஷராசி ஆண் சில சமயம் கடுமையா பேசிடுவாரு. மிகவும் மென்மையான மனம் கொண்ட மீனராசி பெண் அதை நினைச்சு உள்ளுக்குள்ள வருத்தப்படுவாங்க. மேஷராசி கணவர்களே, உங்க மனைவி ஒரு பூ மாதிரி. அவங்க கிட்ட அதிகாரத்தை காட்டாதீங்க. நீங்க காட்டும் சிறு அன்பே அவரை உலகம் முழுவதும் சுற்ற வைக்கும். மீனராசி பெண்களே, உங்க கணவர் ஒரு குழந்தை மாதிரி. அவர் கோபத்துல பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க பொறுமை தான் இந்த இல்லறத்தின் அஸ்திவாரம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெருப்பை அணைக்கும் நீரா இல்லாம அந்த நெருப்பை பாதுகாக்கும் நீரா இருங்க. மேஷமும் மீனமும் இணையறதுங்கிறது ஒரு அழகான ஓவியம் மாதிரி. ஒருவரின் வேகம் மற்றொருவரின் நிதானத்தோடு சேரும்போது அது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா மாறும். முதல் ராசியும் கடைசி ராசியும் இணைந்து ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழ வாழ்த்துக்கள். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் பொதுவான பலன்கள். மற்றபடி உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகளும் தற்போதைய தசாபுத்தியும் தான் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் எப்படி நடக்கணும்ங்கிறத தீர்மானிக்கும். அதனால உங்க சுயஜாதகத்தை பார்த்து கிரகநிலைகள் எப்படி இருக்காங்க, என்ன தசாபுத்தி இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கேற்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். நீங்க சுயஜாதகம் பார்க்க நினைத்தா கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம்.